எல்லாருமே எல்லாருக்கும் ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாருக்கு வந்து ஒன் ஷாட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜங்குக் நம்ம பன்னி பாய்க்கு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ வாங்க, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கேட்ஸ்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆன்லைன் எல்லாம் இது தேவையில்லை, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸ்டோரியாக. இப்போ ஃபஸ்ட்டு உங்களை தான் காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் சைடில் இருக்கீங்க, ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ ஸ்கூல் படிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு 18 ஏஜ் தான் ஆகுது. உங்களுக்கு தெரியும் வில்லேஜ் சைடில் வந்து 18 அப்படி ஆயிடுச்சுனாலே மேரேஜ் பண்ணிடுவாங்க இல்லையா? உங்கள் வீட்டில் அதை பற்றி தான் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. பட் உங்களுக்கு அதை பற்றி தெரியும், ஆனால் நீங்கள் எதுவும் கேட்டுக்கிறதுலாம் கிடையாது. அதே மாதிரி தான் அன்றைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாருக்கும் சொல்ல முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தோடனே வழக்கம் போல் உங்கள் அப்பா அம்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆனால் சவுண்ட் வராத அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் போயிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வெளில வரீங்க. உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறோம், நீ மேலே போய்ட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு சாப்பிட்டுட்டு தென் பேக் மறுபடியும் ரூம்க்கே போயிடுறீங்க. போயிட்டு கூட உங்களுக்கு ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே போயிடுது அன்றைக்கி டே வந்து. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க. எழுந்துட்டு அதுக்கு அதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது. இதே தான் ரொட்டீன் ஒர்க்காக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் அப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, உனக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே மேரேஜ் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஓகே, ஆனால் அதை பற்றி நீங்கள் எதுவும் பெருசான யோசிக்கல. ஏன்னா இதை பற்றி யோசிச்சு எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. அவங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் பார்த்துலாம் முடிச்சாச்சுன்னு உங்கள்கிட்ட சொல்லலாம். அது மட்டும்தான். இப்போ உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ஸ் ஒன் பை ஒன்னாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, ஓவர். இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் பெட்டில் அப்பாடான்னு சொல்லிட்டு படுக்கிறீங்க. உடனே உங்கள் அம்மா வந்துட்டாங்க பின்னாடி. வந்துட்டு ஒயன் அப்படின்றாங்க. நீங்களும் வாமா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் யூனிஃபார்ம் கூட மாற்றலை. உங்கள் அம்மா வந்துட்டு, என்னடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்ல போகிறீங்க? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளை பார்த்துட்டோம், கல்யாணம் பண்ணிக்கிறியா தானே அப்படின்றீங்க. ஆமாண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க, உனக்கு தெரியும் இல்லைம்மா, எனக்கு காலேஜ் போகணுண்டி. இங்கே நம்ம வில்லேஜில் வந்து காலேஜ் கிடையாது, உனக்கு தெரியும் தானே? நீ போனால் சிட்டிக்கு தான் போகணும். ஆமாம்மா, அதுக்கு என்ன பண்ண? சிட்டிக்கெலாம் உன்னை தண்ணிலாம் அனுப்ப முடியாது. எனக்கு நீ என்ன சொன்ன? ஸ்கூல் முடிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால, பண்ணிக்கோ அப்படின்றாங்க. நீங்களும் அதுக்குலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, உங்கள் விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு பார்க்க வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்களும் 2 நாளைக்கு அதுக்குள்ளே பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் படுத்துட்டீங்க. நீங்கள் யூனிஃபார்ம் கூட மாற்றல. உங்கள் அம்மா எழுந்து போயிட்டாங்க. உங்கள் அப்பா வெளியே தான் நின்று இருப்பார், உள்ளே வந்துருக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மட்டும் கேட்டுட்டு வந்திருப்பாரு. உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரூம் போயிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒருத்தவங்களை கால் பண்ணி சொல்கிறாங்க, இன்னும் 2 டேஸ் கழிச்சு வாங்க, நல்ல நாள், அப்போ வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அங்கே மாப்பிள்ளை வீட்டில் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்களும் வந்து ஏதோன்ற மாதிரி யோசிச்சுட்டே படுத்துருக்கீங்க. ஸோ அன்றைக்கி அப்படியே போயிடுச்சு. இப்போ அந்த 2 டேஸும் ஆகுது. நாளைக்கு வந்து அவங்க பொண்ணு பார்க்க வராங்க. இன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து ரூம் அப்படி திறக்கிறாங்க, வேகமாக திறக்கிறாங்க. நீங்கள் டப்புன்னு ஒருத்தவங்க தொந்தனை பயப்படுவோம் இல்லையா? சும்மா திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு மினி தான் வந்திருக்கா. நீங்கள் பார்த்துட்டு, பக்கி எத்தனை தடவை சொல்கிறதுமா பண்ணாத ஏன்டி, நான் தான் எப்போ நீ அப்போ தான் பண்ணுவேன், எனக்கு தெரியும், டப்புன்னு கதவு அடிக்கிறேன் நாயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறீங்க. அவ்வளோதான். சரி திட்டாத. மேடம் கல்யாணம் ஆகப்போகுது, கல்யாணம் வந்துருச்சா, வாயிலஸ்னா வேறஸ்னா வந்துடும், மூடிட்டு வந்து உட்காரு அப்படின்றீங்க. அவளும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டா. அவட்ட கேட்குறீங்க, எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து இது நான் போய் ரூம் கதை லாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரூம் கதை லாக் பண்ணிட்டீங்க. என்ன கொண்டு வர சொல்லிப்பீங்கன்னா, ஃபோன் தான் கொண்டு வர சொல்லியிருப்பீங்க. எதுக்குன்னா ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னாங்க, அதனால தான் கொண்டு வர சொல்லியிருப்பீங்க. நீங்களும் ஒருத்தவங்க வேகமாக எடுத்து ஃபோன் பண்ணிவிட்டு நிறைய பேசிட்டு வச்சாச்சு. மினி எது சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் அவர் பார்த்து வரன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து காலை கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட கொடுத்தாச்சு. உங்கள் அம்மா அதுக்கப்புறம் ரூமுக்கு வராங்க. உங்கள் அம்மா வரத்துக்குள்ளே நீங்கள் போய் டோரை வந்து திறந்துட்டீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு மினிக்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் உங்களுக்கு சாப்பாடெலாம் போட்டுவிட்டு அவங்க போய் படுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் நெக்ஸ்ட் டே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தூங்கிட்டு தான் இருக்கீங்க. அவங்க அம்மா நேற்று சொல்லியிருப்பாங்க, சாரி தான் கட்டணும், ஜுவல்ஸ் போகணும்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டும் போயிட்டாங்க மினிக்கிட்ட. மினியும் நீங்கள் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே எழுந்து உட்காடுறீங்க. மினியும் அப்படியே உங்கள் கூட எழுந்து உட்காரா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. உங்கள் அம்மா அங்கேருந்து வந்துட்டு சீக்கிரம் ரெடி ஆகும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களும் எழுந்தது எனக்கு தெரியும், நீ எந்த டைமில் எழுந்து பண்ணு, மரியாதை போய் குளிச்சுட்டு ரெடியாகும், மினி அதை ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி மினியும் சொல்லிட்டா. நீங்களும் போய்ட்டு குளிச்சுட்டு ரிட்டன் வந்தாச்சு. ஸோ சாரீலாம் கட்டி விட்டுட்டு மினி உங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் போட்டு விட்டா இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கா அவங்களுக்கு. நீங்களும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க.
அவங்க வருவாங்களா மாட்டாங்க, மீனியும் கேட்குறேன், வருவாங்களா மாட்டாங்க, வருவாங்க வெயிட் பண்ணுறன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. கரெக்டாக வந்து நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் வீட்டு காலிங் பில் வந்து அடிக்கிறாங்க யாரோ. உங்கள் அம்மா போயிட்டு யாருன்னு சொல்லிட்டு கதவை போய் திறக்கிறாங்க. பார்த்தா அங்கே நின்றுட்டுருக்காரு நம்ம ஜிமினா. சொல்ல வந்துட்டாரு. வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு மாதிரி வந்தோடனே, ரொம்ப நாள் கழிச்சு வந்தோடனே இந்த பாசமெல்லாம் இல்லை, எதுன்னு மிரட்டுறதுல என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஜிமின் நீ எப்படி? நான் எப்படி வந்தேன்? நான் என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஒன்றும் தெரியாதா? உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்குதுமா பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டிகிட்டே வராரு. அந்த சோஃபாவில் உட்காந்துட்டார். ஜிமின் யாருன்னு கேட்டிங்கன்னா அவளோட ஓன் பிரதர். உங்கள் கூட பிறந்தவர் தான். அவர் தான் வந்து வீட்டில் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக இங்கே இல்லை, அவர் படித்து முடிச்சுட்டு அவரும் காலேஜுக்காக சிட்டி சைடு போயிருப்பார். அங்கேயே போய் ஒர்க்லாம் பார்த்துட்டு அங்கேயே தான் இருக்கார். இங்கே லீவுக்கு மட்டும் எப்போச்சும் வருவார். ஸோ அந்த மாதிரி ஜிமின் கிட்ட வந்து இவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா ஜிமினுக்கு வந்து தெரியும் நீங்கள் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுருவீங்க அப்படின்றதுனாலே ஜிமின் உங்ககிட்டே தான் பார்த்தாலும் இருப்பார். ஆனால் வந்து உங்கள் அம்மா வந்து அப்போல்லாம் பண்ண மாட்டோம்டா, நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி உங்கள் ஜிமின் அப்படி இப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க சிட்டிக்கு. இப்போ தான் ஜிமினுக்கு தெரியுது. இதுக்காக தான் நான் இப்போ சிட்டிக்கு போப்போன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு இருந்தீங்களா? என்ன அதுக்குள்ளே பார்த்து முடிச்சிடலான்னு பார்க்குறீங்களோ? ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு கஷ்டமாக தான் சொல்லுங்கள், நான் அவளை என் கூட கூட்டிகிட்டு போய்க்கிறேன், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வச்சுக்க தேவைன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து திட்டிகிட்டே இருக்காரு. ஏன்டா இப்படி என்ன பேசுகிறேன்? சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்போ தான் 18 வயசாச்சு. உங்கள் அப்பா சின்ன பொண்ணாடாவா? அவளுக்கு 18 வயசாகிடுச்சு, அவளுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் தான் அப்படி சொல்லிக்கணும். வேற சொல்லிட்டு போய் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து வந்தோன்னு செம்ம டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன். எங்கே அவள் ரூமில் இருக்காடா? நான் இரு ஜிமின், வேணாம் ஜிமின், நான் வரட்டும், அவன் பார்க்க தானே வருவாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டிகிட்டே இருக்காரு. உடனே ஜிமின் எதுவுமே பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவள் தான் சொல்லிட்டு ஜிமின் வேகமாக வந்து அங்கே தான் வராரு. பார்த்தா மினி அங்கே தானே இருக்கா. வேகமாக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் அம்மா தான் நினச்சி சரின்னு சொல்லி திரும்ப எங்கே பார்த்தா ஜிமின் தான் வராரு. உங்கள் ஜிமினை பார்த்தோன்னே போய் ஹக் பண்ணிவிட்டு அலறீங்க. ஜிமின் சேச்சி நான் வந்துட்டேன், அழாதன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணெலாம் வந்து தொடச்சி விட்டுட்டு அங்கே வந்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு என்னடி ஆச்சுன்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து நேற்று நான் சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் நேற்று ஜிமினுக்கு தான் கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பீங்க. நேற்று ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜிமின் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. இங்கே பாரு, உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவான்னு கேட்குறாங்க. எனக்கு ஓகே தான்டா, அம்மா சொல்கிறாங்க ஓகே தான், ஆனால் எனக்கு காலேஜ் போகணும், வரவங்க எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. உனக்கு என்ன அப்பா அம்மா ஓகே சொன்னால் போதுமா? நான் ஓகே சொல்ல வேண்டாமா? இல்லை நீ என்ன ஓகே சொல்லணும். நான் பார்க்குறேன், அந்த பையன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, உன்கிட்ட கேட்பேன், உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா வேணாம், நம்ம விட்டுறேன். உனக்கு காலேஜ் தானே படிக்கிறோம், நான் என் கூட கூப்பிட்டு போகிறேன், அம்மா அப்பா படிக்க வைக்கலன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டான். உங்கள் அம்மா வந்து ஜிமினுக்கு ஜூஸ்லாம் படுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் ஓயின் வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க வந்து போயிட்டாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போயிடுச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வராங்களே மாப்பிள்ளை வீட்டில் இருந்தேன். ஸோ அவங்கள பொண்ணு பக்கத்துக்கு தான் வராங்க. வந்து காலிங் பெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ திறந்தோடனே 2 பேர் வராங்க. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. ஓகேங்களா. ஜிம்னும் பார்க்குறாங்க. அவங்க வந்து உங்கள் அம்மா கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஜிம்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எழுதி நிற்பாங்க பெரியவங்க வரும்போது இல்லையா. ஸோ ஜிம்மினை உட்காந்துட்டா. ஆனால் ஜிம்மினுக்கு வந்து அவங்க ஃபேஸ் கட் பார்க்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஜிம்மின் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கான். இல்லையே இந்த ஃபேஸ் கட்டை எங்கேயோ பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான் ஜிம்மின். உடனே வந்து அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, மாப்பிள்ளை வரல. இல்லைம்மா வந்து கார் பேக் பண்ண போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா போய்ட்டு கிச்சனில் அவங்களுக்கு என்னென்ன எடுத்து வைக்கணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ்லாம் தராங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் தானே காஃபிலாம் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்துட்டோன்னே கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. எஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம ஜேகே தான். சொல்ல வரான். ஜிமின் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டா. இவனான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஜேகே வந்து ஜிமினை பார்க்குறான். பட் ஜிமின் வந்து எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், அமைதியாக உட்காந்துருக்கான். சரின்னு சொல்லிட்டு ஜேகேவே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து உட்காந்துட்டான். அப்புறம் வந்து ஜேகேயோட அப்பா அம்மா வந்து கேட்குறாங்க, பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. அதோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாங்க. மீனி தான் உங்களை கூட்டிகிட்டு வரா. ஸோ கூட்டிகிட்டு வந்து கீழே நின்னோடனே அவங்க அம்மா உங்களுக்கு எல்லாம் அந்த காஃபி பிளேட்டில் தராங்க. எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாேருக்கும் தரீங்க. தந்தனெல்லாம் எடுத்துக்கிட்டோடனே வந்து உங்களை பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் கிட்ட வந்து அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே உங்ககிட்ட திரும்பி கேட்குறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற ஜங்குக்கோட அப்பா அம்மா இங்கே பாருமா, நீங்கள் அவங்க இருக்காங்கலாம் பயப்படுவாங்க, நீ தாராளமாக சொல்ல, என் பையனை பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலாம் பிடிக்கலன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போ ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா வேன்?
உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. எனக்கு ஓகே என்ன அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஷாக்கு. என்னடா ஏங்க ஓகே சொல்லிட்டான்ட்டு. சரி ஓகே அவனே சொல்லிட்டான் நம்ம சொல்லாமல் இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே எனக்கும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டீங்க. உடனே ஜிம்மி நீங்கள் ஓகே சொன்ன செகண்ட் இப்போ ஜங்குக்கு பாருங்க உட்காந்துட்டான். உட்காந்துட்டே மச்சான் நீ தான் எனக்கு இப்போ நிஜமாலே மச்சான் வர போகிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேர். நீங்களும் பார்த்து ஷாக்கு. உங்கள் அப்பா அம்மா ஜேகே அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மின் வந்து இப்போ காலேஜ்லாம் முடிச்சுட்டு சிட்டியில் வேறு பக்கம் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அதே ஆஃபீஸில் தான் வந்து நம்ம ஜேகே வந்து வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ 2 பேருக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து தெரியும். அதனால இப்போ ரொம்ப ஹாப்பியாகி ஹக் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஓ அப்போ அயானோட ஃப்ரெண்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கோம் ஜிமின் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பிடா நீயாடா வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். உடனே ஜெயிக்க ஆமாண்டா இதுக்கு தான்டா நான் 2 நாள் லீவ் போட்டேன், இதுக்கு தான் அவசர அவசரமாக இன்னைக்கு கிளம்பி வந்தியான்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து ஜிமின் கேட்குறான். ஆமாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ஜேகே யாருன்னு தெரியாது, ஜேக்கோட அப்பா அம்மாவுக்கு ஜிமின் யாருன்னு தெரியாது. ஏன்னா 2 பேருமே சொல்லியிருப்பாங்க இந்த வில்லேஜில் தான் இருக்க, ஒரே வில்லேஜில் தான் இருக்குன்னுலாம் சொல்லியிருப்பாங்க. பட் என்ன அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோலாம் யாருமே பார்த்ததுலாம் கிடையாது. சொன்னால் 2 பேருக்குமே தெரியாது. இவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க ஆஃப்டர்நூன் டைம் தானே வந்திருப்பாங்க. அப்போ எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சாப்பிடுவாங்களே பொண்ணுலாம் ஓகேன்னு சொல்லிட்டா. ஸோ சாப்பிட்டே கையில் நினச்சாச்சு. அதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் போயிட்டு ஜிமின் கிட்டே கேட்குறீங்க எங்கள் என்ன சொன்னாலும் செய்வேல நானும் கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, மேரேஜ்க்கு நல்லா செய்கிறேன், நகை வேணுமா என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒன்றும் வேணாம். ஒன்றுமே வேணுமா என்னடி சொல்கிறேன், எதுனா வேணும்னா கேளுடி. எனக்கு ஒன்று வேணும் பண்ணுவியா? என்னது? நீ என் கூட மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் ஷாக்காக பார்க்குறான். அங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா அப்பாவும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஜிமின் வந்து யார் சொன்னாலுமே கல்யாணம் இப்போதைக்கு எனக்கு வேணாம் வேணாம் தான் சொல்லிட்டுருக்கான். உங்களே ஏன் இல்லை எனக்கு தெரியல, எனக்கு ஒரு ஆசை என் கூட ஒரே இதில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கும்போது ஜிமினுக்கும் சரி ஓகே தங்கச்சி கேட்டா அதுக்கப்புறம் வேணாம் தான் சொல்லுவான். அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பொண்ணு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு ஜிமின். உங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஆனால் நீங்கள் இப்படி சொல்லவும் மினி மூஞ்சி செம்மையாக மாறி போச்சு. அதாவது ஃபேஸ் கட்டே மாறிடுச்சு. இவ்வளோ சந்தோஷமாக இருந்தவ அப்படியே சுருங்கிடுச்சு. நீங்களும் பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன புரியல, எதுக்கு இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கெல்லாம் சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மினியும் சரிம்மா நான் கிளம்புறேன். என்னடி ஆச்சு இருடி இன்னைக்கு? இல்லைம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டா. நீங்கள்ம்மா நான் கொஞ்சம் தூரம் போய் விட்டுட்டு வரேன் என் அப்படின்றாங்க. நீங்கள் உடனே அவங்க ஐயாங்க திரும்பி நான் போட்டா அவங்க கேட்குறீங்க போயிட்டு வாடியான்ச்சாலுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்கள் உடனே உங்கள் அத்தை மாமாக்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க. அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபார்மாலிட்டிக்கு ஜேகே கிட்டே கேட்கணும் இல்லையா, ஜேகே கிட்டே கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஜேகே கிட்டே இந்த ஒரு வார்த்தை தான் பேசியிருக்கீங்க இது வந்ததுலேருந்து. அவங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு உங்கள் அங்கே இருந்தாங்க பதில் சொல்லியிருப்பாரா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஜேகே கிட்டே பேசுறது நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசியிருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் மினியை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அங்கே போய்ட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த குளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சைடில் தான் வந்து போகணும் அவங்க வீட்டுக்கு. ஸோ அந்த சைடு இருக்கும் போது மினியை போயிட்டு அந்த இடத்துல போய் உட்காடுறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இடத்துக்கு நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருந்தால் சோகமாக இருந்தால் மட்டும்தான் வருவீங்க. ஆனால் இப்போ மினி மூஞ்சி இப்போ ஹாப்பியாகவே இல்லை, சோகமாக இருக்குது. என்னன்றது உங்களுக்கு தெரியும். இன்னும் பக்கத்தில் உட்காந்து கேட்குறீங்க என்னடி ஆச்சு திடீர்னு இப்படியே சொன்னோம் மூஞ்சி சேட் ஆகிடுச்சு. நீங்கள் கேட்குறீங்க உனக்கு ஒரு ஆள் அந்த பையனை பிடிக்கல, எனக்கு பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கிறேன்னு சொல்லுவோம். சச்சா நான் எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லுவோம், உனக்கே பிடிச்சிருக்கு, அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கு, எனக்குலாம் அதை பிரச்சனை. இப்போ என்னடி ஆச்சு உங்கள் ஆயாங் என்னாச்சு ஆயாங்க்கு? நீங்கள் அவருக்கு பொண்ணு தானே பார்க்க போகிறீங்க? ஆமாம் பார்க்க போகிறோம். ஏன்டி உடனே அலார ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் செம்ம ஷாக்கு. எதுக்கடி அலறன்னு கேட்டுனே இருக்கீங்க. அப்புறம் சொல்லிட்டேன் எல்லாத்தையும். நான் இந்த மாதிரி ஜிமினை வந்து லவ் பண்ணுறேன், எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே சிட்டி போயிட்டான்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எப்படி ஷாக்காக இருக்கீங்க. பட் உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒன்று யோசிப்பீங்க இல்லையா, நீங்களும் மினியும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஜிமினுக்கு வந்து நீங்கள் தங்கச்சி, அப்போ உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இருப்பா, அவளும் தங்கச்சி தானே. அதான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா ஏன் ப்ளீஸ் ஓன்னு சொல்லிவிட்டு அவள் பாட்டு நீங்கள் சரி அல்லாத நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவளை போற்றி அமுச்சு விட்டாச்சு வீட்டுக்கு. பார்த்துட்டு அமுச்சிட்டு நீங்கள் ரிட்டன் பேக் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டா எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் அப்படி முன்ன பின்னா இருக்கும். ஸோ கிளம்பி போயிட்டாங்க. ஜிமின்கிட்ட வந்து கேட்குறீங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டீங்க. இப்போ அப்படியே பார்த்து தூங்கியாச்சு. இப்போ நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க இது எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அவங்க வந்து இப்போ சாப்பிட கீழே கூப்பிட்றேன்னா நீங்களும் கீழே வந்துட்டு எப்படியாச்சும் நிறுத்திடுவோமான்ற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க.
உடனே எங்கள் அம்மா என்னடி யோசிக்கிற சாப்பிடு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அவங்களும் எடுத்து பேசிவிட்டு சரிங்க சரிங்கன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு வச்சுட்டாங்க. ஜிம் கேட்குறாரு யாரும்மா? இந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. பொண்ணா? அம்மா அவள் இன்றைக்கி தானம்மா சொன்னாலே ஓயின்னு. இன்றைக்கி தான்டா சொன்னா. நாங்கள் உனக்கு இன்றைக்கில வந்து பார்த்துட்டா இருக்கோம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்டில் நான் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கி வச்சு இப்போ யூஸ் ஆகிடுச்சு. நான் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்படி வர சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு என்னென்னு பேசி முடிச்சுக்கலான்ற மாதிரி உங்கள் அப்பா அம்மா ஜிமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதில் உடன்பாடே இல்லை. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. சரி இந்த விஷயம் அவங்க முன்னாடி சொல்லியிருந்தா அந்த பொண்ணு பார்க்குற மேட்டரை நான் இழுத்துருக்க மாட்டேனேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்களும் அப்படி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிமின் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து யோசிக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அவளை வயன் அப்படின்றான். நீங்கள் கண்டுக்க விட டப்புனா வந்து இந்த டேபிள் இப்படி தட்டவும் நீங்கள் அப்போ தான் வந்து பார்க்குறீங்க. சொல்லாங்க என்னடி யோசிக்கிற சாப்பிடும்போது? ஒன்றும் இல்லைம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தான் சாப்பிட்டு எழுந்து போயிட்டு எங்களோட ரூமுக்கு. ஜிம்மில் கொண்டுமே போகல. என்னம்மா ஆச்சு அவளுக்கு? தெரியலையடா. சரி நான் போய் ஒன்று கேட்கலாம். வேணாண்டா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் வந்து ரிட்டன் பேக் ரூமுக்கே போகலான்னு சொல்லிட்டு மேலே ஏறி தான் வராரு. உங்கள் ரூம் பக்கத்தில் ரூம். ஸோ வந்துட்டு உங்கள் ரூமுக்கு திறக்கிறாரு. பார்த்தா நீங்கள் போயிட்டு ஃப்ளாட்டாகி படுத்தாச்சு. படுத்துன்னு நீங்களாம் தூங்குறது தூங்கிட்டீங்க. நீங்கள் என்ன நினச்சி தூங்கிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நாளைக்கு ஆஃப்டர்நூன் போகிறது நாளைக்கு மார்னிங் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா வந்து எழுப்புறாங்க வேகமாக அவங்கள. நீங்களும் எழுந்துட்டு என்னம்மா எழுந்துடுறி பொண்ணு பார்க்க போகணும் அதுக்கு உதவ மதியானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்க கலக்கத்தோடு எடுத்து உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. பக்கத்தில் அலாரம் இருக்குது. எடுத்து பார்க்குறீங்க. அதில் பார்த்தா 7 தான் காமிக்குது. 7 மணி தாம்மா ஆகுது. மத்தியானம் தானே எப்போ போகிறோம்? ஒரு 10 மணிக்கு எழுந்த போகுதா? ஏண்டி மத்தியானம் இல்லடி நம்ம இப்போ தான் போகணும். என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி அவங்க வீட்டில் ஏதோ வந்து இப்போ தான் நல்ல நேரம் இருக்குது. ஸோ இப்போ வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் போகிறோம். இப்போ எழுந்து ரெடி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நீங்களும் ரெடி ஆகிட்டு வெளில வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறாங்க இப்போ என்னத்தை பண்ணி நம்ம சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி கீழே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆயாங்கிட்ட சொல்லிடுவோம். இவங்ககிட்ட சொன்னால் நம்மளை அவங்ககிட்ட பேசி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின்கிட்டே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. கீழே இறங்கி வந்தோடனே நீங்கள் ஜிமின் சோஃபாவில் தான் உட்காந்துருக்கோம். ஸோ நீங்கள் விட்டு போகிறீங்க. அவனை வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி கை காமிக்கிறான். நீங்கள் கிட்டே போகும் கரெக்டாக ஜிமினுக்கு வந்து கால் வச்சேன். சொல்லிட்டு பாட்டின்ட்டு அப்படி அசைடு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டார். அங்கே வந்து அம்மா வந்துட்டு என்னடா ஆச்சு? இல்லைம்மா இந்த மாதிரி ஜேகே போய் நான் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன் என்ன ஆச்சுடா? அவனும் தானே வரேன்னு சொல்லியிருந்தான். சரி அவன்கிட்ட தான் கார் இருக்கேடா. இல்லைம்மா அவன் கார் ஏதோ பிரேக் டவுன் ஆகிடுச்சாம்மா. ஸோ நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு எதுவும் வேலை இருக்குது வரலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அவனை மட்டும் கூட்டிகிட்டு வரேன். ஏன்னா பொண்ணு நீ ஒன்றும் கவலைப்படாத நான் டைம் கரெக்டாக வந்துடுவேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்களும் ஐயோ இப்போ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி உங்களுக்கு எரிச்சலாகுதுன்னு உங்களுக்கு ஒன்று பண்ண எல்லாம் வந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு எரிச்சலாகுது. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டுங்க. ஜிமின் அப்புறம் கிளம்பி போயிட்டான். போனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் கிளம்பி வந்தாச்சு. நீங்கள் அங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஜிமின்கிட்ட எழுந்து போய் சொல்லிடுவோமான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போய் வெயிட் பண்ணலாம். வந்தோடனே உடனே சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில எழுந்து போகிறீங்க. அவங்க அம்மா காய் பிடிச்சிட்டு எங்கே போகிற? இல்லைம்மா அயங்க வருவோம் வெளில போய் நிற்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் எனக்கு கால் பண்ணிட்டான். அவன் வந்துட்டானா இங்கே ஏதாவது கார் பார்க் பண்ணிட்டு வரான்னு சொன்னால் நீங்கள் இங்கே உட்காரன்னு சொல்லிட்டு பிடிச்சி உட்கார வச்சிட்டான். நீங்கள் எதுவும் போச்சான்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிமினும் உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்தோடனே பொண்ணு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காஃபிலாம் கொடுப்பாங்க எடுத்துகிட்டு வந்து தராங்க. உங்கள்கிட்ட கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்புறம் வந்து ஜிமின் சொல்கிறாரு இல்லை அவளுக்கு காஃபி பிடிக்காது ஸோ நான் தான் எடுக்கல தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லும்போது ஓகே மாப்பிள்ளைன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து அவங்க மாப்பிள்ளைக்கு பிறகு சுத்தமாக பிடிக்கல. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. அப்புறம் எல்லார்ட்டையும் கேட்குறாங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு ஜிமின் ஓகே தான் டபுள் ஓகே தான். ஜிமினுக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்குறோம் இல்லையா? உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ஓகே. உங்கள்கிட்ட கேட்டோன்னே நீங்கள் யோசிக்கிறீங்க. உன்னை இங்கே பாரு நீ சொன்னால் தான் நான் ஓகே சொல்லுவேன் சொல்ல மாட்டேன். அப்படியா? ஆமாம் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிடுங்க டப்புன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே ஜிமினுக்கும் ஷாக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. அந்த பொண்ணு முதற்கொண்டே ஷாக்கு தான். நீங்களுமே வந்து யோசிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு இல்லை. எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை. உடனே உங்கள் அம்மா ஒயன்னு ஒன்று வெளுக்க போகிறேன் பார்த்துக்க. நீ சொன்னதுனால தானே பொண்ணு பார்க்க வந்து இப்போ என்ன பிடிக்கலங்கிற? நான் சொன்னதான் பொண்ணு பார்க்க நான் சொன்னதாலே பொண்ணு பார்க்க வந்தீங்க. நான் வரைக்கும் கல்யாணம் பண்ணலான்னு தான் சொன்னேன். நீங்களாம் டப்புன்னு பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க. ஸோ அதனால் டப்புலாம் அக்செப்ட் பண்ணிக்குவேன். எனக்கு இதில் இப்போ உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் மாற்றி பேசாத ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க. ஜிமின் விடுமா அவள் தான் சொல்லிட்டாள் அவள் முடிவை சொல்லிட்டா அவ்வளோதான் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறீங்க. உடனே அந்த பொண்ணு ஜிமின் அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜிமின் திரும்புறாரு. உடனே நான் வேணா ஒயின் கிட்டே வந்து பேசி பார்க்குவா என்ன பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி கேட்குறீங்க.
நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் ஒன்றும் நடந்துக்க மாட்டேன். உங்ககிட்ட நான் நல்லா தான் நடந்துப்பேன். நீ எதை நினச்சி வேணாலும் சொல்ல எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட நல்லா தான் நடந்துப்பேன். எனக்கு உன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு காமிச்சப்பவே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் போது நீங்கள் இப்போ டப்புன்னு வேணாம் சொல்ல உங்களுக்கு கஷ்டமாக தானே இருக்கும். அவங்க சொல்கிறாங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா பார்த்துக்குவீங்க எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இப்போது ஏன் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் உடன்பாடு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே அவளும் உங்ககிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறான். நீ பிடி கொடுக்குற மாதிரி தெரியல ஜெமின் போதும் அவள் சொல்லிட்டா வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து ஜெமினை பார்த்து கேட்குறான் உங்கள் தங்கச்சி சொன்ன இந்த இது உங்கள் லைஃப் தானே உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உடனே ஜெமினை கோவம் வந்து தப்புன்னு திரும்பி பார்க்குறான். உடனே அந்த பொண்ணு கேட்குறா உங்கள் தங்கச்சி தானே உங்கள் லைஃப் ஒன்றும் அவள் ஒன்றும் வாழ போகிறது இல்லை இல்லையா நானும் உங்கள் கூட வாழ போகிறேன் அப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் கத்தவும் ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா உங்களை பற்றி யாரும் திட்டக்கூட விட மாட்டார். உங்கள் அப்பா திட்டினாலே அவங்களே திட்டுவாரா. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன் வந்து திட்டினா கோவம் தானே வரும். உடனே ஜிமின் உனக்கு இவ்வளோ தான் மரியாதை வாய் முடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டப்புன்னு இப்படி சொல்லிடுறாரு. உடனே அவ்வளோ அப்படியே அமைதியாயிட்டா. இதுக்கு முன்னாடி வரையும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தார் வாங்க போகுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மரியாதை இருக்காது. வாய் மூடிடுறாங்க. இங்கே பாருங்கள் உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க. என் தங்கச்சி உங்களுக்கு ஓகே சொல்லியிருந்தா நீங்கள் அப்போ கூட இந்த வேலை பேசியிருக்கக்கூடாது. என் தங்கச்சி இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கப்புறமா இப்படி பேசுகிறீங்க எனக்கு சுத்தமாக இதெல்லாம் பிடிக்காது. என் தங்கச்சி ஒன்று சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். இந்த கல்யாணம் வேணாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜெமின் வேகமாக கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மா பார்த்து செம்மையாக திட்டுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ சொன்னதுனால தானே அவனுக்கு பார்க்க போனோம் அதுக்குள்ளே நான் மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்க போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களை. நீங்களும் அமைதியாக இருக்கீங்க எதுவுமே பேசலையே. ஜெமின் வந்துட்டு போதும் நிறுத்துறியம்மான்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஆக்சுவலாக கூட தான் வந்திருப்பார் வீட்டுக்கு. வந்து ஜெமின் வந்தாங்க பக்கத்தில் என்னாச்சு நீ தானே பையன் நம்ம இப்போ ஒரே நேரத்தில் மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போ என்னாச்சு நீங்களும் அப்புறம் வந்து சொல்லியாச்சு. இங்கே பாரு எனக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல நீ வந்து மினியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி ஜிம்மினுக்கு செம ஷாக்கு. உங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஷாக்கு தான். உடனே எல்லாம் யோசிக்கிறாங்க இது எப்படி கரெக்டாக இருக்கும் மேட்ச்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க பாரு அங்கே நீ என்ன நினைக்கிறேன்றது எனக்கு புரியுது. உனக்கு வந்து நான் எப்படி தங்கச்சோ அதே மாதிரி தான் மினியும் நீ நினச்சிருப்பேன். ஆனால் மினியும் அப்படி நினைக்கல. அவள் உன்னை லவ் பண்ணுறா. ஆனால் இது வந்து உங்ககிட்ட அவள் சொல்கிற ஏன்னா நீங்கள் இல்லை ஃபஸ்ட்டு எனக்கே அவள் இப்போ தான் சொல்கிறான் எனக்கு இப்போ தான் தெரியுது. இதை முன்னாடியோ சொல்லிதான் முன்னாடியே உங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ என்னால் வந்து என்ன பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஸோ ப்ளீஸ் இதை கன்சிடர் பண்ணிக்கொன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மினுக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னே தெரியல. நீங்கள் சொல்லுவீங்க பாரு நீ ஒன்றையெல்லாம் ஒன்று பேச தேவையில்லை. ஐ மீன் ஒன்றையெல்லாம் ஒன்று பதில் சொல்ல தேவையில்லை. நீ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் ரூம் போயாச்சு கடவுள். உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போய் நில்லு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திரும்பி கத்த வராங்க. ஜிம்மின் உடனே கைப்பிடிச்சிட்டு இதுமா நான் யோசிச்சுட்டு நான் பதில் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினும் எழுந்து ரூம் போயாச்சு. ஜேகே வந்து எழுந்து பின்னாடி வந்துட்டு என்னடா ஓயின் இப்படி சொல்லிட்டா அதான் எனக்கு புரியல. அவள் ரீசன் இல்லாமல் இப்போலாம் சொல்ல மாட்டா. கிட்டா மினி இதை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லணும். நீ போயிட்டு ஓயின் கிட்ட நீ தானமாக ஃபஸ்ட்டு பேசு அவள் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் என்ன முடிவு இருந்தாலும் சொல்லுவேன் சரியா. சரி நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு. என்னாச்சுடா இல்லைடா ஆல்ரெடி அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் கிளம்புறேன் ஓகேவா நீ யோசிச்சு நல்லா முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லணும். சரின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா பாயெலாம் சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. நம்ம ஜேகே வந்து உங்கள் ரூமுக்கு வராரு. ஸோ வந்து கதவு நாக் பண்ணுறாரு. நீங்களும் யார் உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டில் அவங்க ஆயாங்க நாக் பண்ண மாட்டாங்க உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருமே பண்ண மாட்டாங்க. இது யாரா பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிங்க. அவங்களுக்கு அது தெரியும். பார்த்தா ஜேகே நீங்கள் கட்டில் மேலே தான் உட்காந்துருப்பீங்க இந்த சப்பளங்கால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போட்டு உட்காந்துருப்பீங்க. பட் அப்போ நீங்கள் எழுந்து நிற்கவும் எதுக்கு இப்படி பதறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திணறீங்கன்னா உங்களுக்கு பேர் தெரியாது இல்லையா. ஜங்குக் ஜியான் ஜங்குக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் இல்லை பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. சரி ஷார்ட்டாக சொல்லு ஜேகே சரி சொல்லு என்ன ரூமுக்கு வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை உங்ககிட்ட நான் கிளம்பலாம் சொல்லிட்டு போகலான்னு வந்து அப்படியா சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லுங்கள். சரி ஓகே ஆமாம் என்னோட நம்பர் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் நம்பரை வாங்கிட்டு போயிட்டான். உங்களுக்கு ஷாக்கு என்னடா வந்தான் நம்பரை வாங்குறானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆனால் நீ கொடுத்தது உங்கள் அயாங் நம்பர் தான். அவனை இது உன்னோட அண்ணன் நம்பரில் ஆமாம் அவன் நம்பர் தான் என்கிட்ட இருக்கேன் அவன் நம்பர் எதுக்கு எனக்கு கொடுக்குறேன் எது கொடுக்குறேன்னா என்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோன் இருந்தால் தானே நான் கொடுக்குறதுக்குன்றீங்க. உடனே சிரிச்சிட்டேன் சரி நான் ஜிமின் ஃபோனுக்கு கால் பண்ணுறேன் நம்ம 2 பேரும் வேணால் அதில் பேசிக்கலாம் சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போயாச்சு. நீங்கள் ரூமில் படுத்து யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படி ஜிமினும் நைட்டு வரான் உங்ககிட்ட வந்துட்டு நீ அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கேன். நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஜிமினும் ஓகே நான் ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு ரூம் போயிட்டு யோசிச்சுட்டு அவனுக்கு ஒரு தெளிவு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் குளித்து முடிச்சுட்டு எல்லாம்
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வருவீங்க இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து ஜிமின் கிட்ட வந்து இப்போதைக்கு பேசலை. ஏன்னா உங்களுக்கு எப்படி பேசுன்னு தெரியல சொல்லிட்டுக்கப்புறம் ஒன்று ஜிமின் உங்களை பார்த்துட்டு அவங்க அம்மா மேலே இல்லைன்னு சொல்லிட்டு 3 பேரையும் பார்க்குறான். நீங்கள் தான் பார்க்குறீங்க. என்னடா அவளை பார்க்குறேம்மா, எனக்கு மினியும் ஓகே தான், அவளுக்கு சம்மந்தம்னால ஓகே தான். ஆனால் அது அவள் எப்படி நான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஒரு அஃபெக்ஷன் எனக்கு என்னன்னே தெரியலம்மா. ஏன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பி. நிஜமாவையாங்கன்னு கேட்குறீங்க. நிஜமா தாண்டி அப்படின்னு சொல்லி ஐயோ என் சேனல்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து கிஸ் கொடுக்குறீங்க. ஜிமினை சிரிச்சுட்டு சரி இப்போது போய் ரெடியாக நம்ம இன்றைக்கே போய் பார்த்தலான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் கிளம்பியாச்சு. எங்கன்னா மினி வீட்டுக்கு தான். ஸோ வீட்டுக்கு போய்ட்டு நீங்கள் தான் குடுகுடுன்னு போய் வந்து நாக் பண்ணுறீங்க. வந்து திறக்கிறதே வந்து மினியாக தான் இருப்பாள். ஸோ திறந்துட்டு என்னடி அதிசயமாக வந்துருக்கிய அப்படின்னு கேட்கும். சும்மா தாண்டி வந்தேன். சரிவா உள்ளே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. பார்த்தா உங்கள் அப்பா அம்மா பின்னாடி வராங்க. என்னாச்சு, நெசம் வேணுமாம்மா அப்பா? ஏன்டி நெசம் வேணும் தான் நாங்கள் வீட்டுக்கு வரணுமா? இல்லைம்மா திடீர்னு வந்திருக்கீங்களே. ஒன்றும் இல்லைம்மா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போயிட்டு அவளை ரூம் கூப்பிட்டு போயிடுங்க. அவங்க மீனோட அம்மா கிட்டே கேட்குறீங்க, ஆண்டி புடவெல்லாம் எங்கே இருக்குது? புடவெல்லாம் வந்து அந்த ஷெல்ஃபில் இருக்குது, இதெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்கள் அம்மா காலையில் அந்த மீனோட அம்மா கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜிமின் ஓகே சொன்னோடனே மினிக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியாது. நீங்கள் உடனே கூட்டிகிட்டு போய் ரூமில் போய்ட்டு ஒரு கடற்கடன்னு ரெடி ஆக்குறீங்க. உடனே என்னடி பண்ணுற, முதல்ல சாரியை கட்டுன்னு சொல்லிட்டு அதில் கட்டிலே வச்சு போய் கேட்குறேன், எதுக்கிட்டே இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு மினிக்கு சமஷாக்கு வயசுக்கு ஓய் நான் நேற்று தானே அவ்வளோ சொன்னேன், நீ என்ன எனக்கு ஆண்டி கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒன்று பொண்ணு பார்க்க வராங்கம்மா, அவளை வந்து ரெடி பண்ணேன், அதனால தான் வந்தேன். போய் நான் நேற்று சொன்னேன். என்னடி சொன்னேன், சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் மறந்துடு அவ்வளோதான். என்னால் எதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது சரியான்னு சொல்லிட்டு அவளை ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட பேசி ஓகே வாங்கியாச்சு, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசி ஓகே வாங்கியாச்சு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவகிட்ட சொல்லலை, சும்மா வந்து விளாண்டுட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட. அவ்வளோ ஒரே நிஜமாக வேணாம் கேட்குறேன். ஆமாடி சீக்கிரம் ரெடியாகுன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கீழே கூட்டிகிட்டு வரீங்க. கீழே கூட்டிகிட்டு வந்து உக்காண்ட்ருக்குது நம்ம ஜிம்மின்னு உங்கள் ஃபேமிலி தான். ஜிம்மினை பார்த்துல அவளுக்கு அழுகையாக பார்த்து ஆஹா லவ் பண்ண முன்னாடி வச்சு இன்னொருத்தனை பார்க்க போகிறேனேன்ற மாதிரி இருக்குது அவளுக்கு. உடனே நீங்களும் வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உடனே கேட்குறீங்க, நான் உனக்கு இந்த பொண்ணு ஓகேவான்னு சொல்லி கேட்குறீங்க. மினி அப்படின்னு ஒரு ஷாக்காக பார்க்குறா. உடனே ஜிம்மின் ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே தான்ற மாதிரி அவனும் சொல்லிட்டான். நீங்களும் கேட்குறீங்க, என்ன மினி ஓகேவா எங்கள் அண்ணன் கேட்குறீங்க. அவள் ஸ்மைல் பண்ணிட்டு நிஜமாலே அப்படின்றீங்க. அவள் ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இது வந்து என்னால் ஒரே இதில் போட முடியாது ஓகேங்களா. அதனால் இது வந்து நான் 2/2 போட்டுறேன். ஸோ அந்த 2/ல இது 1. நெக்ஸ்ட் இது சீக்கிரமாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் கேட்ட எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி. இதோட 2/2 நான் சீக்கிரமாக போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.